ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த பேய் பொண்ணோடைய பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறதை காமிச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஸோ அடுத்தது ஒரு வீட்டில் ஒரு பேய் வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு ஒருத்தன் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் மேலே அந்த பேய் பொண்ணு ஏறி உட்காந்து அவனுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி போகிறான். அடுத்தது அவன் கத்துற சத்தம் கேட்குது. அப்படியே அங்கே சீன் கட்டாக இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ லைட்டை போடுறதுக்கு கூட ஹீரோயின் பக்கத்துல சுற்றி இருக்கிறதுனால அவளை பார்க்காம தள்ளி நின்று டச் பண்ணி போடுறான். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நேருக்கு நேர் பார்க்க முடியல, வெக்கத்துல பேசக்கூட முடியல. அடுத்தது நம்ம ஹீரோக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஸோ உடனே ஹீரோயின் கிட்ட வந்து உள்ள வந்து ரொம்பவே ஹீட்டா இருக்குது, எனக்கு தூக்கமும் வரல, நீ போய் பெட்ல படு அப்படின்னும் போது அவன் சோஃபால படுத்துட்டு ஹீரோயினை பெட்டுக்கு வந்து அனுப்புறான். ஹீரோயினுக்கும் இந்த லவ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோவே நினைச்சு லவ் மூட்ல இருக்கிறா போல. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொஃபஸரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொஃபஸரோடைய அப்பா வந்து சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாகவும் அவருடைய அம்மா கூட இருந்ததாகவும் ஸ்கூல் முடிஞ்சது தான் ஹாஸ்டல் வந்து படிச்சதாகவும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது போக அந்த ப்ரொஃபஸர் வந்து அவருடைய அம்மாவை பார்க்கறதே ரேர் தான் போல. அது மட்டும் இல்லாம அவருக்கு சின்ன வயசுல மெடிக்கல் இல்னஸ் இருந்திருக்குது, அதுவும் சின்ன ஐசியூ தான். இதனால நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லும்போது அவரை பத்தி விசாரிச்சதுல யாருமே தப்பா சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு போலீஸ் அவர் ரொம்பவே சைலண்டா இருப்பாரு, ஸ்ட்ரீட் டாக்லாம் கேர் பண்ணி பார்த்துப்பாராம், யாரையும் இரிட்டேட் கூட பண்ண மாட்டாராம், அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மேன்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம இந்த கேஸை வேற ஆங்கிள் என்கொயரி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம இவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்க முடியும், அந்த பொண்ணுடைய லொகேஷன், ப்ரொஃபஸரோடைய லொகேஷன், ப்ரொஃபஸரோடைய வண்டி எங்கெல்லாம் போச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம எதையும் மிஸ் பண்றோம், ஸோ கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல அங்க சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல செத்து போன பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க பொண்ணுக்கு இந்த பூங்கொத்தை வச்சுட்டு அப்படியே வரவும் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்களாம். ஸோ யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்க அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இவன் தான் செத்து போன பொண்ணுக்கு செமஸ்டர் எக்ஸாம் அப்புறமா லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணி அவ ரிஜெக்ட் வர பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்ல ஒருவேளை இவன் எதுவும் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி பேசினதை ப்ரொஃபஸர் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கவும் அங்க சீனியர் பண்ண வந்ததும் ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுறான். பட் ப்ரொஃபஸர் வந்து ஒன்னும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி அந்த பையன் போறதே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம காதல் ஜோடியான ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டிஃப்ரெண்டா குக் பண்ணி அவளுக்காக வைக்கிறான். எப்போதும் ஃபுட்டை பார்த்ததும் ஹீரோயின் குட்டி அனகொண்டா பாம்பு மாதிரி வாயை திறந்து சாப்பிடுவா இல்லையா, இன்னைக்கு கொஞ்சமா எடுத்து அப்படியே டீசெண்டா சாப்பிட்றாளாம். ஸோ அதை பார்த்து ஹீரோ ஏன் உனக்கு சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது, நான் எப்போதுமே டீசெண்டா தானே சாப்பிடுவேன் அப்படின்னும் போது ஓ அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் கிளம்பி வெளியில வராங்க. ஸோ அவங்களுடைய கை வேற ஒன்னா உரசிக்குது. அப்படியே ஜாலியா ரோட்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஓடிலாம் வராங்க. அப்புறமா லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி எடுக்க போறாங்க. ஹீரோ எடுக்க நினைக்கிற புக்கு வந்து ஹீரோயின் பக்கத்துல இருக்குது. அதை எடுக்க வரவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க அங்க ஒரு ஆள் வந்து கிராஸ் ஆகும். இன்னும் ஹீரோயின் கிட்ட ஹீரோ போக அவ வெக்கத்துல அப்படிலாம் முகம்லாம் செவந்து போகும். உடனே ஹீரோயின் அங்க இருக்க முடியாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இந்த சைடு ரேங்க தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். ஸோ சாங் தான் அந்த பார்சல் வாங்கிட்டு அதுல 4 பார்சல் இருக்கிறத பார்த்து ஏன் எக்ஸ்ட்ரா பார்சலாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ரேங்க் கேட்கிறான். அதுக்கு ரேங்க் வந்து அதுவா அது பாங் பாலுக்கு அப்படின்னதும் இருந்தாலும் ஒன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, நீ இப்பெல்லாம் சேஞ்ச் ஆயிட்ட, நல்ல கணக்கு பார்க்காம செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பார்சல் எடுத்து இது எனக்கு பிடிச்ச பீஃப் கிரில், இதை நல்லா டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னும் போது உடனே ரேங்க் வந்து அதை பிடிங்கி இது வந்து கியான்ஜிக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சாங் வந்து சாக்காகி என்னது பேய்க்கடை வாங்கி வச்சா பேக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரேங்க் வந்து பேன்னு சொல்லாத ANGEL அதான் ஏஞ்சல்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாங் வந்து இதெல்லாம் ரொம்பவே ஓவர்ரா, நேத்து என்னடானா அதுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குற, இன்னைக்கு என்னடானா ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, அப்படி இந்த பேய் கூட அவுட்டிங் வேற போயிருவா போல அப்படின்னும் போது ரேங்க் வந்து வெக்கப்பட்டு சிரிச்சு எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது விட்டா அதை கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி வேற பெத்துக்கணும்னு சொல்ல போல அப்படின்னதும் அதை கேட்டதும் ஒரு மாதிரி நெளிஞ்சு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம், நாங்க இன்னும் பேசிலாம் பழகணும்ல அப்படின்னும் போது இங்க பாரு இதெல்லாம் இம்பாசிபிள், நீ மனுஷன் அது ஒரு பேய், ஸோ அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் போனோம்ல அங்க உனக்கு ஒரு அட்மிஷன் வேற வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறான். அதே டைம்ல அந்த சைடு கியான்ஜி வந்து லவ் மூட்ல அப்படியே மிதந்தபடி இருக்கிறாங்க. இதை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியே ஆகணும், அவ எங்க போனாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு பேய் எங்க போயிருக்கும், சொர்க்கத்துக்கு போயிடுச்சு இல்லையா, ஏன்னா ப்ரொஃபஸர் அந்த பேயை கொன்னுட்டார் இல்லையா, இது வந்து நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்ல. அதே டைம்ல இங்க ஹீரோ வந்து சாங்க பார்க்க அவங்க இடத்துக்கு வரவும் ரேங்க் வந்து ஹாய் கியான்ஜி வாங்க அப்படின்னு கை கொடுக்குற மாதிரி பண்றான். கியான்ஜி இங்க இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து இல்ல அவ வரல, அவ வீட்டுல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் சாப்பாடுலாம் ரேங்கி வாங்கி வச்சானே அதை நினைச்சு சாங் வந்து நக்கலா அவனை பாக்குறான். அப்புறமா ஹீரோ மைண்ட்ல ஃபுல்லுமே ஹீரோயின் தான் ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாங் என்ன ஏதோ திங்க் பண்ற மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு
ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா எந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இல்லை ஃப்ரெண்டுக்குன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சாங் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தானே சொல்கிறேன், நான் லவ்க்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேராக ரேங்கை பார்த்து லவ்க்கு இவனே மாதிரி ஹேண்ட்ஸம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு மெயினாக 3 ஸ்டெப் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணாலே லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கழுத்தில் கழுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி சாங் அவனுடைய கழுத்தை காட்டி இப்படி காட்டும் போது அவள் கழுத்தில் உள்ள மசிலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்போ நம்ம நோஸும் ஷார்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் நம்மளுடைய லுக்கிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை காமிக்கிறான். இப்படி ஐ கான்டாக்ட் பண்ணாலுமே அவங்க ஈஸியாக விழுந்துருவாங்க. 3வது ஸ்டெப் வந்து என்னதுன்னா நல்ல ஹியூமர் சென்ஸ் வேணும், அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஆப்பிள் சிரிச்சதுன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருக்க உடனே சாங் வந்து ஸ்மைலி ஆப்பிள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாங்கும் ரேங்கும் இது ஒரு காமெடின்ற மாதிரி சிரிச்சுக்கிறானுங்க. ஹீரோ இவனுங்க கிட்ட வந்து ஐடியா கேட்டோமே என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அடுத்தது சாங் இந்த மாதிரி இன்னும் 11 ஸ்டெப் இருக்குது. ஸோ 4வது ஸ்டெப் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லறதுக்குள்ளேயே ஹீரோ சாங்கை ஸ்டாப் பண்ணி அப்பா இது வரைக்கும் சொன்னதே போதும் ஆளை விட்டுறா சாமின்ற மாதிரி சொல்லிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை தேடி மாடிக்கு போகிறான். அங்கே அவள் தனியாக உட்காந்து இருக்கிறத பார்த்து என்ன விட்டுட்டு போகாதன்னு சொன்னல ஏன் போனேன் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் சாரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்து சாங் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் சைடு வந்து ப்ரொஃபைலை காமிக்கணும்னு சாங் சொன்ன மாதிரி கழுத்தை வளைச்சி ஹீரோயினை கூப்பிட்டு காமிக்கிறான். பட் ஹீரோயின் என்னாச்சு உன்னுடைய உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறா. உடனே அதுவா அது ஒன்றும் இல்லை கழுத்து சொலுக்குன மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பான இந்த ஐ கான்டாக்டை சாங் சொல்லியிருப்பான் இல்லையா அந்த மாதிரி கண்ணை வச்சு காமிக்கிறான். ஹீரோ பார்க்க அப்படியே ஏதோ பிள்ளைய கிட்னாப் பண்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஹீரோயின் ஏன் முறைச்சு பார்க்குற இப்படி ஒரு கேம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அடா இதுவும் இருக்காங்கலையா. பட் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன தான் ஆச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே இது வேலைக்காகல போல சரி லஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு ரெடி பண்ண போயிட்டான். ஹீரோயின் அந்த மீட்லாம் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஹீரோ அதுக்கு பேசாமல் இவளுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், அதை வாங்கி கொடுத்தாலே இவ்வளோ சந்தோஷமா இருக்கலே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் மாடியில் உட்காந்து நட்சத்திர கூட்டத்தை பார்த்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஸ்டாரை பார்த்து இது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாரு அப்படின்னும் போது அதுக்கு வந்து இது வந்து ஆல்டர் ஸ்டார், அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா அது வந்து வேகா ஸ்டார். ஸோ அந்த ரெண்டுமே இயர்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அப்படியா ஸோ சேட்பா இப்படி பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாலியாக அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு எங்கே போகணும் உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் எல்லா கப்புள்ஸும் போகிற மாதிரி வெளியே சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன கப்பில் காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா அந்த மூவிலாம் பார்த்து நம்ம கை கோர்த்து நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி போகலாம் அப்படின்னு சோப்பு முறையா ஹீரோயின் முக்கில் வைக்கிறான். ஹீரோயினும் பதிலுக்கு ஹீரோடைய கணத்தில் தடவி விட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுறாங்க. என்ன பார்க்கும்போதே லவ் பண்ணணும்னு தோணுதா. அடுத்தது ஹீரோ டிப்டாப்பாக ரெடி ஆக்கி ஹீரோயினுக்காக வெளியே வெயிட் பண்ணுறான். அங்கே ஒரு கார் இருக்கவும் அதில் வந்து ஹேர் அட்ஜஸ்ட் பண்ண காரில் இருந்தவங்க அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பட் ஹீரோயின் இன்னுமே வராமல் என்ன ட்ரெஸ் போடணும் அவட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஷூவை மட்டும் மாத்துறான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போகிறான். அங்கே ஹீரோயினுக்கு ட்ரெஸ்லாம் வச்சு பார்க்குறான் எது சூட் ஆகுதுன்னு. இதை ஷாப்பில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்னமோ பார்த்துட்டு போங்கடா, நான் என்னுடைய லவருக்கு இப்படி தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காம அவளுக்காக இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி அப்புறமா அவங்க வெளியில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அடுத்தது தேட்டருக்கு போய் ஹீரோ கப்பல் சீட் கேட்கவும் அங்கே இருக்கிற லேடியும் ஹீரோவை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னடா சிங்கிள்ஸாக வந்துட்டு இப்படி 2 பேர் உட்கார சீட் கேட்குறானேன்னு சொல்லிட்டு அப்புறமா தேட்டருக்குள்ளேயும் ஹீரோ ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுறது அப்படியே இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணுறதுன்னு இருக்கவும் அங்கே இருக்கிறவங்க பாவம் சிங்கிளாக இருந்து பைத்தியமாயிட்டான் போல, அதனால தான் ஃபீல் பண்ணி நம்மளே மாதிரி இமேஜ் பண்ணிக்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறமா மூவி முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து ஹோட்டல் போய் 2 செட் ஆர்டர் பண்ணுறான். அதை கேட்டு அந்த வெயிட்டர் வந்து சார் கப்புள் செட் வந்து கப்புள்ஸ்க்கு தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பரவாயில்ல கப்புள் செட்டே கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ அடுத்தது எல்லாம் முடிச்சு வரவும் அங்கே வந்து கடைசியில் மழை வந்துடுது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் நனையக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருந்த ஷாப்பில் வந்து கொடையை வாங்கிட்டு அவளுக்கு நல்லா கொடை பிடிச்சிட்டு வரான். ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க கொடையை இவன் ஏன் இப்படி பிடிச்சிட்டு போகிறான், நனைஞ்சிட்டு போகிறதுக்கா இப்படி பிடிச்சிட்டு போகிறான், லூஸாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் இதை கேட்டுடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணை கொலை பண்ண டைமுக்கு அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது ப்ரொஃபஸர் காரும் அதில் கிராஸ் ஆகியிருக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணுறதுக்கு நல்ல எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த ப்ரொஃபஸரை கூட்டிட்டாங்க, வராட்டி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே சீன் கட்டாக ப்ரொஃபஸர் போலீஸ் ஆஃபீஸரை பற்றி டீப்பாக யோசிக்கிறாரு. இந்த போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு, இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு போல. அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தூங்கும்போது அவளுக்கு அவளுடைய மெமரிஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து போகவும் அவன் வந்து டக்குன்னு கத்திடுறான். அங்க நம்ம
ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பயந்துகிட்டே சொல்ல அடுத்தது ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு எப்போதுல இருந்து இந்த பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சரியா ஞாபகம் இல்ல 5 வயசுல இருந்தே தெரியுதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல என்னுடைய அங்கிள் எனக்குள்ள அப்போ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்ததா சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பட் இப்போ நான் ஓகேவா தான் இருக்கிறேன். அதுக்கு ஹீரோயின் வந்து உனக்கு கோஸ்ட பாக்குற பவர் இருக்க போய் தான் உன்னால என்ன பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இல்லாட்டா நான் லோன்லியா இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பேன். உனக்கு மெமரிஸ் வராட்டினாலுமே உன் கூடவே நான் இருப்பேன், உன் கூட இருக்கதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ நானும் தான் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல போலீஸ் ஆஃபீஸர் ப்ரொஃபஸர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் கிட்ட அந்த டோலைட் ஃபுட்டேஜை காமிச்சு உங்களுடைய கார் கரெக்டா 12:20க்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து 1:30க்கு தான் வந்திருக்கீங்க. அந்த டைம்ல தான் அந்த பொண்ணும் செத்து போயிருக்கிறா. ஸோ அந்த நைட் டைம்ல அங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ப்ரொஃபஸர் வந்து நீங்க கேட்குற கேள்வியை பார்க்கும்போது என்ன டவுட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னும் போது அதுக்கு ப்ரொஃபஸர் வந்து நான் என்னுடைய அம்மாவை பார்க்க போனேன், அவங்க இருக்கிற இடமும் அங்கே தான் இருக்குது, செக் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அப்போ போலீஸ் ஆஃபீஸரோடைய ஃப்ரெண்டு போலீஸ் தனியாக கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அது அந்த பொண்ணுடைய ஒன் சைடு லவரா, அந்த பையனும் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. செத்து போன அந்த பொண்ணுடைய ஒன் சைடு லவரை ப்ரொஃபஸர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போய் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஈஸியா அவனை விண்டோ வழியா தூக்கி போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒன் சைடு லவருடைய போன் எடுத்து அவனுடைய அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. அது என்னன்னா செத்து போன பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதுனால அவளை நான் தான் கொலை பண்ணேன், பட் அவ இல்லாததுனால அந்த கில்ட் வந்து என்ன வாழ விட மாட்டேங்குது, அதனால நானும் சாக போறேன்ற மாதிரி மெசேஜ் பண்ற மாதிரி செட் பண்ணி அந்த பொண்ணுடைய மொபைலையும் அந்த ரூம்லயே ப்ரொஃபஸர் வச்சுட்டு எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இனிமேல் ப்ரொஃபஸர் மேல டவுட் பட முடியாது இல்லையா, அதனால வெளியில வந்துடுறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து இனி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னும் போது இல்ல இது இன்னுமே கிளியரா தெரியல, அது வரை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரோட்ல போறாங்க. கரெக்டா ப்ரொஃபஸர் கிளினிக்ல இருக்கிற அந்த டாகை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்கா. இங்க கரெக்டா ப்ரொஃபஸர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர அவர் ஹீரோவை கூப்பிட்டு இங்க என்ன பண்ற, உள்ள வா டீ சாப்பிடு பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. பட் ஹீரோயின் கிளினிக் உள்ள போனதுனால ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியாம ஹீரோவும் உள்ள போறான். அங்க ஹீரோ ப்ரொஃபஸரும் பேசிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் டாக் கூட விளையாடுறத பார்த்துட்டே இருக்கிறான். இதை பார்த்து ப்ரொஃபஸர் என்ன கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு அதாவது உன்னுடைய கண்ணை பார்த்தாலே தெரியுது டாக்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அடுத்தது இந்த ப்ரொஃபஸர் கிட்ட சம்மர் வெக்கேஷன் வர்றதுனால எனக்கு குரூப் வாலண்டியர்ஸ் வேணும், ஸோ நீயும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த டாக் வந்து உள்ள ஓடி போயிருது. அது பின்னாடி நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டாங்க. ஹீரோயின் அந்த டேபிள் மேல இருக்கிற ஏதோ ஒரு ஃபைல் இருக்கிறத லைட்டா பார்க்க அதுக்குள்ள டாக் வந்ததுனால அதை கொஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டா ப்ரொஃபஸர் ஹீரோயினை பார்த்துட்டு மெதுவா அவகிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ப்ரொஃபஸரை தேடி வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டான். அவங்க கிளம்புனதும் டேபிள் மேல இருந்த ஃபைலை நம்ம ப்ரொஃபஸர் பாக்குறாரு. அது ஹீரோயினை பத்தின டாக்குமெண்ட்ஸ் தான். அதுக்கு மேல ஒரு புக்கை வச்சு மறைச்சிருந்திருக்காரு. அடுத்தது இவங்க கிளம்ப ப்ரொஃபஸரும் வெளியில வராரு. ஹீரோ எப்படி ப்ரொஃபஸர் கிட்ட பேசினதை ஹீரோடைய அங்கிள் பார்த்து மறைஞ்சு நின்று இதே ஆளு தான் அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து நீ இப்போ கிளினிக்ல பேசிட்டு இருந்தல அது யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது என்னுடைய ப்ரொஃபஸர் தான் அப்படின்னும் போது அவர் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையே அவர் இந்த கிளினிக்ல தான் தங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இதை கேட்டதுமே அங்கிள் வீட்டுக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க அங்கிள் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் வெளியில நிக்கிறாங்க. ஹீரோ அங்கிளுக்கு குக் பண்ணிட்டு என்ன திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அங்கிள் வந்து நான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறான். அங்கிள் இதை பார்த்து பால்கனில யாராவது இருக்காங்களா ஏன் அங்கேயே பாக்குற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து இல்ல சும்மா இயற்கையை ரசிச்சம்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட உள்ள வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல அங்கிள் வந்து சம்டைம்ஸ் கோஸ்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே இருன்ற மாதிரி சொல்றான். அடுத்தது அங்கிள் வந்து ஹீரோடைய போன் எடுத்து பார்த்துட்டு அப்பா நம்பரை கூட நீ சேவ் பண்ணாம இருக்கிறியே இவனை என்ன சொல்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுல ஹீரோடைய அப்பா ஹீரோடைய போனுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி மிடில் ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு மட்டும் அனுப்பியிருப்பாரு. பட் அதை ஹீரோ ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம வச்சிருந்திருப்பான். இதை பார்த்த இந்த அங்கிள் வந்து என்னவா இருக்கும் ஏன் இதுக்கு மட்டும் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு உன்னுடைய மிடில் ஸ்கூல் கிராஜுவேஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ யோசித்துக்கிட்டு பிப்ரவரியில நடந்துச்சு அப்படின்றான். அதுக்குள்ள சாங் வந்து ஹீரோக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு கால் பண்ணி கூப்பிட ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க இந்த அங்கிள் வந்து கிராஜுவேஷன் மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால ஹீரோடைய எல்லா ஸ்கூல் கிராஜுவேஷனையும் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருக்கான்ற மாதிரி தேடி ஒரு வழியா அதை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் சாங் ரேங்க்னு எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஒரு பேய் ஒருத்த மேல ஏறி அதான் அந்த கழுத்தை நெரிக்கும் இல்லையா அங்கதான் போறாங்க. ஸோ கார்ல போகும்போது ரேங்க் ஹீரோயின் கிட்ட நம்ம போற இடத்துல ஒரு யங் மேனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குது. ஸோ கியான்ஜி நீ ஹீரோ பின்னால மட்டும் நில்லு ஹீரோவே எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயினும் சரி சரின்னு சிரிச்சுட்டே சொல்றா. அதை பார்த்து ஹீரோ இவன் இப்படி சொல்றான்னு ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு லைட்டா பொறாமையா இருக்குது இல்ல அப்படின்னு கேட்க
கேட்குறாங்க. உடனே சாங் ரேங்க் திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கிற கடுப்புனாலேயே வேணும்னே சடன் பிரேக் போடுறான். அதில் ரேங்குக்கு வந்து கழுத்து வலிச்சிடுச்சு. அதை பார்த்த சாங் வந்து ரேங்க் கிட்ட ஒழுங்கா சீட்டில் திரும்பாம உட்காரு அப்படின்னும் போது அவன் திரும்பி கியான்ஜி நீங்க ஓகே தானே, அடிலாம் பல்ல தானே அப்படின்னு கேட்குறான். உடனே சாங் ரேங்க் தலையை திருப்பி பின்னாடி திரும்பாதரா அப்படின்னு சொல்றான். ஸோ இப்படி இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வராங்க. அங்கே போனதுமே அந்த பையன் வந்து ரொம்பவே கத்துற சவுண்ட் கேட்குது. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுடைய சிஸ்டர் தான் அந்த பையனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி சொல்றா. அவனுக்கு மெடிக்கல் இல்னஸ் இருந்துச்சு. அது சரியானதுக்கு அப்புறம் தான் இப்படி பிஹேவ் பண்றான். ஒரு நாள் அவன் கத்துற சவுண்ட் கேட்டு நான் ரூம்குள்ள போனேன். அவன் அதுக்குள்ள பாத்ரூம்ல போய் டோரை வந்து லாக் பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்னுடைய அப்பா வந்து தான் கீ வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அவன் சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணி ஒரே பிளட்டா இருந்துச்சு. அதுல இருந்து இப்படி தான் ட்ரை பண்றான். அதனால தான் என்னுடைய அம்மா மேபி இதா பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்களை வர சொன்னதா சொல்லிட்டு அவன் ரூம்க்கு கூட்டிட்டு போறா. ஸோ அவனுடைய சிஸ்டர் வந்து இந்த விண்டோ ஸ்கிரீனை ஓப்பன் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. அப்பதான் ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க. அங்க போய் அவனுடைய மேல ஏறி உட்காந்து அவனுடைய கழுத்துல கை வச்சு அப்படியே நோண்டிட்டு இருக்குது. உடனே ஹீரோ அதை பிடிக்க போகவும் அது அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த ரூம்ல இருந்த போட்டோலையும் இந்த பேயும் இவனும் ஒன்னா எடுத்த போட்டோ இருக்குது. இதை கியான்ஜி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அந்த போட்டோ எடுத்து அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இந்த பொண்ணு தான் உங்க பையனை இப்போ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுடைய அம்மா வந்து அந்த போட்டோவை தூக்கி வீசிட்டு இவளா என்னுடைய பையனை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்றீங்க, இவ தான் செத்துட்டாள்ல, அப்புறம் இதுக்கு என்னுடைய பையனை படாத பாடு படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ஸோ வழக்கம் போல சாங்கும் ரேங்கும் பாத்தீங்கன்னா பயந்து பார்த்துட்டே இருக்க ஹீரோ அந்த பையனுடைய சிஸ்டர் கிட்ட இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது இது என்னுடைய பிரதருடைய லவ்வர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னுடைய பிரதர் இப்படி தூங்குனானா 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டான்ற மாதிரியும் சொல்றா. அதனால ஹீரோடைய டீம் எதுவும் தேவைன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே டைம்ல அந்த அங்கிளும் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் வீடியோ போட்டு பார்த்துட்டு அதுல ப்ரொஃபசர் இருக்கிறதையும் பார்த்துட்டாரு. இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு திங்க் பண்றாரு. அதே டைம்ல இங்க சாங் வந்து ரேங்க கூட்டிட்டு வந்து இந்த பையனை பாத்தியா, இதுதான் ரியாலிட்டி, மனுஷனுக்கும் பேய்க்கும் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாது, இதே தான் உனக்கும், இதை ஏத்துக்கோ இல்லாட்டி நீயும் இந்த பையன் மாதிரி தான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேங்க் வந்து மெதுவா பேசுறா. பைத்தியக்காரா, கியான்ஜி காதுல விழுந்துற போகுது அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோயின் சாங் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு ஃபீல் பண்ணி அப்படியே சோகமா ஹீரோ கூட நடந்துக்கிட்டே அவ ஹீரோ கூட இருந்த டைமை மற்றவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்றத ஃபீல் பண்றா. தியேட்டர்ல, ஹோட்டல், ட்ரெஸ் ஷாப்ல, அதுக்கப்புறம் இந்த ரெயின் வரும்போது இது எல்லாத்தையுமே மற்றவங்க ஹீரோவை தப்பா தானே பார்த்துருப்பாங்க. அங்க உள்ள ஷாப்ல மிரர்ல கூட ஹீரோ தான் தெரியும், ஹீரோயின் தெரிய மாட்டாங்க இல்லையா. ஸோ ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி என்ன யோசிக்கிறா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் கையை விட்டுட்டு நான் நிஜம் இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சரியா படல அப்படின்னு சொல்ல கோஸ்டும் ஹியூமனுக்கும் ரிலேஷன்ஷிப்னா மற்றவங்க எப்படி அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்றதையும் கேட்குறா. ஹீரோ அதுக்கு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், யாருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவங்க என்ன நினச்சா என்ன அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான். அதோட இந்த பார்ட்டை வந்து முடிக்கிறாங்க. மறுபடியும் சமயம் முடிச்சிருக்காங்க இல்லையா. சரி ஓகே, அடுத்ததும் சீக்கிரம் பார்த்துடலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.